அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். கன்னி ராசி. ஆம், கன்னி போகும் ராசி. சுண்டினால் ரத்தம் வரும் ராசி. சுண்டினால் வெட்கத்தாலும் நாணத்தாலும் சிவக்கின்ற ராசி கன்னி ராசி. ஆம், ஆணழகனும் பேரழகியும் உருவான ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இப்பொழுது வேலையில் ஒரு மாறுதல்களும் அல்லது வீட்டில் மாறுதல்களும், வீடு கட்டுகின்ற யோகம் அல்லது சொத்து பத்திரங்களை பத்திரப்படுத்தி வைக்கும் காலம், பெயர் மாற்றங்கள் ஏற்படுத்துகின்ற காலம், யார் பேரில் சொத்து வாங்கலாம் என்பது தீர்மானம் செய்கின்ற காலம். வீட்டில் பாருங்கள், அம்மாவும் மாமனும் தாய்மாமனும் தாய் வழி உறவில் சொத்துக்கள் வரும் பொழுது பொண்ணு பேரில் எழுதலாமா, புள்ள பேரில் எழுதலாமா, யார் பேரில் எழுதலாம், தன் பேரில் ஒரு ஆலோசனைகள் செய்யும். கன்னி இப்பொழுது ஆலோசனை செய்யும் காலம். எது செய்தால் காலத்திற்கும் சந்தோஷமாக இருக்கும், எது செய்தால் மன நிறைவாக இருக்கும், எது செய்தால் எல்லோரையும் திருப்திப்படுத்தலாம் என்பது தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பதற்கு, அந்த முடிவின் சிறப்பிற்கு. இப்போ உதாரணம், ஒரு பசங்க இருக்காங்க, இவங்களுக்கு இன்னைக்கு இந்த படிப்பு படிக்கலாமா, இல்லை 10 வருஷம் கழிச்சு படித்த பிறகு வேலை உடனே கிடைக்குமா, பேரும் புகழும் எப்படி கிடைக்கும் என்ற படிப்பை இப்பொழுது ஆலோசனையின் பேரில் தேர்ந்தெடுப்பார்கள். படிப்பு சற்று கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் படித்து முடித்து விட்டால் மாபெரும் சம்பளமும் மாபெரும் வேலையும் மதிப்பும் கிடைப்பதால் இப்பொழுது நல்லது எது கெட்டது என்பதை ஆலோசனை, நல்லா புரிஞ்சுங்க, ஆலோசனை உங்களுக்கே தெரிந்திருந்தால் நீங்கள் 4 வரை அல்லது 5 வரை ஆலோசனைகள் கேட்டு அதன்படி இப்பொழுது தீர்மானம் பண்ணுவீர்கள். மற்றும் தந்தை வழியால் ஏற்பட்ட ஒரு கடனை தாய் அடைப்பாள். உதாரணம், அப்பா வாங்கி வச்சுட்டு போயிட்டாருப்பா, அதனால் அம்மா தன்னுடைய நகைகளையோ அல்லது தன்னுடைய சேமிப்பையோ கொடுத்து அந்த கடனை நிவர்த்தி செய்யும். அல்லது தாய் தன்னுடைய மகனுக்காக படிப்பிற்காக அல்லது தாய் மாமனிடம், அதாவது தன்னுடைய தம்பியிடம் தங்கையிடம் இப்பொழுது கடன்பட்டு படிப்பிற்கு பணம் கட்டுவார்கள். ஆனால் அந்த படிப்பு சீரும் சிறப்புமாக இருக்கும். கன்னி ஆலோசனையின் பேரில் உங்கள் வாழ்க்கை இப்போது மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வேலை மாறுதல். நண்பர்களோட இருக்கீங்க, அப்போ மாப்பிள்ளை இந்த கம்பெனியில் சம்பளம் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ண, சம்பளம் சேலரி எதுவுமே ஏறலை, ஆனால் அடுத்த கம்பெனிக்கு போவோம், உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நல்லதா கெட்டதா என்பதை ஆலோசனை செய்வீர்கள். ஆக ஆலோசனை செய்து உங்கள் வாழ்க்கையையும் உங்களையும் மேம்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.